நான் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு ஸ்ரீரங்கம் பகுதியிலே பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டு வருகின்றேன். நான் சமூக போராளி டிராபிக் ராமசாமி அவர்களின் முதன்மை சீடனாக இருந்து கொண்டு தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு சமூக பணிகளை பல்வேறு மாவட்டங்களில் நடத்தி வருகின்றேன். மேலும் வல்லூர் மாத இதழ் என்ற பத்திரிகையிலும் வல்லூர் மீடியா நெட்வொர்க்ஸ் குழுமத்தினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திகளையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த ஸ்ரீரங்கத்தின் பூர்வீகமாக கொண்டவன். நான் ஸ்ரீரங்கம் புலிமண்டபம் மாநகராட்சி பள்ளியிலே படித்த மாணவன் என்று பெருமை கொள்கின்றேன். மேலும் இந்த புலிமண்டபம் மாநகராட்சி பள்ளியில் நான் படித்து இன்று எனக்கு இந்தியிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து அனைத்து மொழிகளும் தெரியும். இது ஒரு மாநகராட்சி பள்ளி. மேலும் இந்த பள்ளியில் படித்த நான் இன்று டெல்லி வரையில் சென்று கோலோச்சி வருகிறேன் என்று சொன்னால் அதனுடைய ஆரம்ப கல்விதான் எனக்கு வாழ்க்கையிலே ஊக்கமாக அமைந்தது என்பதை மறுக்க முடியாது. மேலும் நான் இந்த புலிமண்டபம் மாநகராட்சி பள்ளியிலே இப்பொழுது சில அசர் சந்தர்ப்பத்தால் அந்த கட்டடம் கட்டுவதற்காக காம்பவுண்டு போடப்பட்டுள்ள அந்த புலிமண்டபம் பகுதி பள்ளியிலே அப்பொழுது நான் படித்த பொழுது அங்கே பள்ளி இருந்தது. அதில் அந்த வகுப்பில் நான் படித்திருக்கிறேன். அந்த புலிமண்டபத்தில் படித்து முடித்த உடனே ஓரளவிற்கு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் பொழுது நான் அந்த மண்டபத்தை புலிமண்டபம் முன்பு உள்ள மைதானத்தை பயன்படுத்தி விளையாட்டு திடலாக நாங்கள் அங்கே பயன்படுத்தி வந்தோம். அந்த பள்ளியிலே படிக்கும்போது அந்த மாணவர்கள் அனைவருமே அந்த இடத்தை விளையாட்டு திடலாக தான் பயன்படுத்தி இருந்தோம். அது பள்ளி படிப்பு முடித்த பிறகும் கூட அந்த இடத்திலே RSS என்ற அமைப்பினுடைய சாக்கா மைதானமாக அங்கே நடத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அங்கே அந்த பகுதியை சுற்றியுள்ளவர்களை ஒருங்கிணைத்து ஸ்ரீரங்கம் முழுவதும் அங்கே கபடி மேட்ச் நடத்தி இருக்கிறோம். அது ஒரு மைதானம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு மைதானம். சாமி ஒரே ஒரு நாள் யானை வாகனம் அன்னைக்கு அந்த உபயோகம் செய்வாங்க. நாங்கள் அதை ஒதுக்கி கொடுத்துருவாங்க பள்ளி நிர்வாகம். அதுக்கப்புறம் பள்ளி தான் நடக்கும், மாநகராட்சி பள்ளி நடக்கும். யாருமே அதுக்கு உரிமை கொண்டாடவில்லை. அதோட டாக்குமெண்ட் பூர்வீகத்தை பார்த்தால் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். அதற்கு நடுவிலே சில தனிநபர்கள் பட்டா போட்டு மனைவி பேரிலே ஒருவர் அந்த இடத்தை பட்டா போட்டு இருக்கிறார். அது இன்னும் சார்பதிவாளத்தில் இருக்கிறது. அதே போன்று பல்வேறு தனிநபர்கள் அதை ஆக்கிரமித்து பட்டா போட்டு அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்கிறது. இப்பொழுது அதன் நிலைமையை பார்த்தால் முன்னாள் மாணவர் என்ற முறையிலே, அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்ற முறையிலே எனக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த மைதானமாக பயன்படுத்திய இடத்தை இப்பொழுது சில தனிநபர்கள் சில ஜாதிய அமைப்புகள் உரிமை கொண்டாடி அதை காம்பவுண்ட் போட்டு மறைத்து தங்களுக்கு உரிமை கொண்டாடி வருவது வேதனையாக உள்ளது. எங்களை போன்ற அந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் இதற்காக போராடுவோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அந்த பள்ளியின் முக்கிய அவசர தேவை கருதி, மாணவர்களின் எதிர்காலம் கருதி, மாணவர்களின் நலனை கருதி அந்த இடத்தை புலிமண்டபத்துக்கு முன்பு உள்ள இடத்தை மைதானமாக பயன்படுத்த மாநகராட்சியும் பள்ளி கல்வித்துறையும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் என நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி அதை மைதானமாக மாற்றி பள்ளிக்கு ஒப்படைக்க வேண்டும் என தாழ்மையுடன் இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். மோகன்ராம், சமூக செயல்பாட்டாளர். சார், சில சந்தேகங்கள் கேட்கலாம், தாராளமாக. இதன் மூலமாக நான் தெளிவுபடுத்திக்கணும்னு இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கான மைதானத்துக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா சார்? அரசியல் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தப்பையோ நான் இது பண்ணுறப்போ எந்த விதமான இதுவும் கிடையாது. அது பள்ளி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கதவை திறப்பாங்க, மூடுவாங்க, சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கும். சாமி வரப்போ மட்டும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உபயோகம் செய்யறதுக்காக அதை திறந்து விடுவாங்க. அதை இது பண்ணுவாங்க. அதை குறிப்பிட்ட அந்த சமுதாய மக்களுக்கு ஆளும் கட்சியுடைய மந்திரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதை இப்போ நான் கேள்விப்படுறேன். நான் இதில் அரசியல் தலையீடு இதை ஒரு சமுதாய அமைப்புக்காக ஒரு அரசியல் பின்புலத்தோடு அதை இது பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு வரலாறு தெரியாமல் இருக்கலாம். அந்த இடத்திலேயே பிறந்து அந்த இடத்திலேயே வளர்ந்து அந்த வரலாறை நான் அறிந்தவன். இது முழுக்க அந்த பள்ளிக்கு சேர வேண்டிய கட்டடம். அப்படியே இல்லை என்று தனிநபராக இருந்தாலும் ஜாதி அமைப்புக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் அவர்கள் தயவு செய்து
முன் வந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக பள்ளி நிர்வாகத்திற்கென ஒப்படைத்து விட்டு சென்று விட வேண்டும் என இதன் மூலம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம்னு சொல்லியிருக்கீங்க. மாநகராட்சிக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அந்த போர்டும் வச்சிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த தனியார் அமைப்பு சேர்ந்தவங்க இது எங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடம், இங்கே யாரும் அத்துமீறி உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. மேலும் அங்கே வந்து சிசிடிவி கேமராவும் வச்சுருக்காங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசினப்ப அவர் இது தொடர்பாக நான் கமிஷனர்கிட்ட பேசி அதுக்கு ஒரு தீர்வு தரேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஏற்கனவே தகவல் வந்துச்சு. ஆனாலும் இதில் அரசியல், அதாவது 2 அமைச்சர்களின் அரசியல் தலையீட்டினால் ஒரு பள்ளியோட மைதானமே பால் போகிறங்கிறது வேதனையாக இருக்கிறது. என்ன இதை வந்து துறை அமைச்சர் அந்த இடத்துல மைதானம் கொண்டு வரணுங்கிற தீவிர ஈடுபாட்டோடு இருக்கிறதா தான் தகவல் வந்து. அது உண்மையிலே அவரோட முயற்சிக்கு நாங்கள் துணை நிற்போம், அவரை பாராட்டுகின்றோம். அந்த இடத்திற்கு மைதானம் தேவை அந்த பள்ளிக்கு. அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம். இதில் எந்த விதமான அரசியல் குறுக்கீடு வந்தாலும் அதனை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி சார்.